ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களுடைய வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் வீட்டுக்கு வெளியில பறந்து போன சோனா குருவிய கோரிக்காகம் தான் வீட்டு ஜன்னல் வழியா பார்த்தது. காலுஜி, இப்பெல்லாம் சோனா குருவியை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களா. எனக்கு என்னமோ சோனா குருவிக்கு சதை போடுற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாம நாளுக்கு நாள் ஷைனிங் ஆகிட்டே இருக்கு. எந்த கடையில அரிசி வாங்குதுன்னே தெரியல. தெரிஞ்சா நாமளும் அதே கடையில அரிசி வாங்கலாம். கோரி, சோனா குருவி இப்படி மாறுறதுக்கு காரணம் அரிசியும் இல்ல, கோதுமையும் இல்ல. இப்பெல்லாம் சோனா தினமும் எந்த சமையல் செஞ்சாலும் அதுல நெய்ய உபயோகப்படுத்துது. சோனாவோட உடம்புல ஏற்படுற மாற்றத்துக்கு அந்த நெய் தான் காரணம். அப்படியா காலுஜி? நெய் வாங்குற அளவுக்கு சோனா குருவி கிட்ட பணம் ஏது? நெய் விலை ரொம்ப அதிகமா இருக்குமே. சோனா குருவி கடையில ஒன்னும் அந்த நெய்ய வாங்கல. சோனா குருவி போன வாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இருந்திருக்கு. திரும்பி வர்றப்ப ஒரு பாட்டில் நிறைய நெய் எடுத்துட்டு வந்திருக்கு. காலுஜி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எப்படியாவது நிறைய சம்பாரிச்சு எனக்கு ஒரு டப்பா நிறைய நெய் வாங்கிட்டு வாங்க. எனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எப்படி சம்பாதிச்சு கோரிக்கு நெய் பாட்டில் வாங்க முடியும்? இந்த உண்மையை கோரி கிட்ட சொன்னா கோரிக்கு கோபம் தான் வரும். அதனால வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம். கோரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சோனாவோட அம்மா அவங்க காட்டுல பால் வியாபாரம் பண்றாங்க. சோனா கொண்டு வந்த நெய் அவங்க அம்மாவே வீட்டுல சொந்தமா தயாரிச்ச நெய். அதனால நாம கடையில வாங்குற நெய் சோனா கொண்டு வந்த நெய் அளவுக்கு ஒரிஜினலா குவாலிட்டியா இருக்காது. காலுஜி, அப்புறம் நாம இப்ப ஒரிஜினல் நெய்க்கு என்ன பண்றது? கோரி, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு ஒரிஜினல் நெய் கொண்டு வந்து தரேன். காலுஜி, இன்னும் 10 நாள் பாப்பேன். 10 நாளுக்குள்ள நீங்க எனக்கு நெய் பாட்டில் கொண்டு வந்து கொடுக்கல, நான் கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்பாடா, இன்னும் 10 நாள் நிம்மதியா இருக்கலாம். இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு வெளியில கிளம்பி போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலுக்காகவும் அந்த நெய் பாட்டில் நினைப்பே இல்லாம தினமும் சாப்பிடறதும் தூங்குறதுமா இருந்தது. இப்படியே கோரி காலுக்கு கொடுத்த 10 நாள் டைமும் முடிஞ்சு போயிடுச்சு. காலுஜி, நீங்க நெய் பாட்டில் கொண்டு வராப்பல இல்ல. இதுக்கப்புறம் நானும் இந்த வீட்டுல இருக்க போறதும் இல்ல. கோரி, ஏன் அவசரப்படுற? இன்னைக்கு தானே 10வது நாள். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. காலுஜி, 9 நாள் உங்களால நெய் பாட்டில் கொண்டு வர முடியல. இன்னைக்கு ஒரு நாள் எப்படி கொண்டு வருவீங்க? கோரி, பொறுத்திருந்து பார் நான் என்ன பண்ண போறேன்னு. இப்படி சொன்ன காலும் பிறகு வீட்டை விட்டு கிளம்பி போச்சு. இப்படி வீட்டை விட்டு கிளம்பி வந்த காலுக்காகவும் மனிதர்களோட குடியிருப்பு பகுதிக்குள்ள நுழைஞ்சது. திறந்திருந்த ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தது. அந்த வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு ரூம்ல பார்த்தாலும் எங்கேயுமே நெய் பாட்டில் இல்ல. அடடா, நம்ம சரியான ஏழை வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல சாப்பிட சாப்பாடே இல்ல. பிறகு எப்படி நெய் இருக்கும்? வேற ஏதாவது பணக்கார வீடா போய் பார்ப்போம். இப்படி யோசிச்ச காலுக்காகவும் பிறகு ஒரு பெரிய பணக்காரர் வீடா பார்த்து உள்ள போச்சு. காலுக்காக உள்ள போனதை பார்த்த வேலைக்காரனும் காலுக்காக பின்னாடியே ஓடினான். ஆனா அதுக்குள்ள காலுக்காக நேரா கிச்சனுக்கே போய் சேர்ந்துருச்சு. இப்படி போன காலுக்காகவும் ஃப்ரிட்ஜ் மேல இருந்த நெய் பாட்டிலையும் பார்த்துருச்சு. பிறகு நெய் பாட்டில தூக்குறதுக்காக ஃப்ரிட்ஜ் பக்கம் காலுக்காகம் போறப்ப வேலைக்காரன் விட்டு எறிஞ்ச கல்லு ஒண்ணு நேரா வந்து காலுக்காக மண்டையில பட்டுடுச்சு. இப்படி அடிபட்டதால நெய் பாட்டில எடுக்கிற ஐடியாவை கைவிட்ட காலுக்காகவும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு உடனே மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து வந்தது. கோரி, கோரி, இங்க பாரு. உன்னோட நெய் பாட்டில் ஆசையால என் தலையில எவ்வளவு பெரிய காயத்தை பாரு. அதுல இருந்து இன்னொரு ரத்தம் வேற வந்துகிட்டு இருக்கு. காலுஜி, ஏன் இப்படி கத்துறீங்க? உங்க தலையில எப்படி இந்த காயம் வந்தது? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா விளக்கமா சொல்லுங்க. கோரி, உனக்கு நெய் பாட்டில் எடுக்கிறதுக்காக மனுஷங்க வாழும் குடியிருப்பு பக்கம் போனேன். அப்படி போன நான் ஒரு வீட்டு கிச்சனுக்குள்ள போய் நெய் பாட்டிலையும் பார்த்துட்டேன். எடுக்க போற சமயத்துல அந்த வீட்டு வேலைக்காரன் கல்லை விட்டு எரிஞ்சு என் மண்டைய உடைச்சிட்டான். காலுஜி, மண்டை உடைஞ்சது இருக்கட்டும், நெய் பாட்டில் எங்க? அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கல்ல? கோரி, நீ என்ன நெய் பாட்டில் மேலேயே குறியா இருக்க? என் தலை உடைஞ்சதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தேன், அந்த வேலைக்காரன் என்ன கொன்னே போட்டிருப்பான். சோ, அப்பனா உங்களால நெய் பாட்டில் கொண்டு வர முடியல, இதுக்கு அப்புறமும் கொண்டு வர முடியாது, அதுதானே உண்மை? அதை தானே சொல்ல வரீங்க? கோரி, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. எனக்கு இன்னும் 5 நாள் டைம் கொடு. நெய் பாட்டில நான் எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். காலுஜி, நீங்க நெய் பாட்டில் எடுத்துக்கிட்டு வந்தது எல்லாம் போதும்.
இதுக்கு அப்புறமாவது என்னோட யோசனையை கேளுங்க. என் பேச்ச கேட்டீங்கன்னா நெய் பாட்டில நாளைக்கே எடுத்துட்டு வரலாம். சரி கோரி, நான் உன் வழிக்கே வரேன். என்ன செய்யணும் சொல்லு. காலுஜி, நீங்க இத்தனை நாள் நெய் பாட்டில் இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடங்கள்ல எல்லாம் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால என்ன பண்றோம், இன்னைக்கு ராத்திரி சோனா குருவி வீட்டுக்கு போய் அங்க உள்ள நெய் பாட்டில திருடிட்டு வந்துடுறோம். கோரி, நீ ரொம்ப ஆசைப்படுறீன்னு இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னா சோனா குருவி வீட்டில் நான் திருடவே மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப நல்ல குருவி, எல்லாருக்கும் உதவி செய்யும். காலுவும் கோரியும் தங்களோட வீட்டுல சோனாவை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சோனா இங்க தான் பையன் குக்குவுக்காக மைசூர் பாக்கு செய்ய ரெடி ஆகிட்டு இருந்தது. அம்மா, இந்த நெய் மைசூர் பாக் செய்ய நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? குக்கு, அம்மா வேற எங்க இருந்து கத்துப்பேன்? எல்லா வேலையையும் பாட்டிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மாதிரி இந்த வேலையையும் உன்னோட பாட்டிக்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு தீபாவளிக்கும் உங்க பாட்டி மத்த பலகாரங்களை எல்லாம் செய்யறாங்களோ இல்லையோ, முறுக்கும் இந்த நெய் மைசூர் பாக்கும் கண்டிப்பா செஞ்சிருவாங்க. சோனா குருவி தான் பையன் குக்கு கிட்ட தன்னோட அம்மாவை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல புறா அங்க வந்தது. சோனா, உங்க வீட்ல ஒரு நல்ல வாசம் வருதே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் தான் கொஞ்சம் கூட. புறாண்ணா, போன வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப அங்க இருந்து ஒரு நெய் பாட்டில எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்ப அதை வச்சு குக்குவுக்கு கொஞ்சம் நெய் மைசூர் பாக்கு பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மைசூர் பாக்கு செஞ்சு முடிச்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கும் கொடுப்பேன். சரி சோனா, எனக்கு மறக்காம கொடுத்துடு. அப்புறம் ஒரிஜினல் நெய்யோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஏன்னா நான் நெய் சாப்பிட்டு அவ்வளவு நாள் ஆகுது. இதுக்கு ஏன் புறாண்ணா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? நான் உங்களுக்கு கொஞ்சமா நெய் தரேன், நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பாருங்க. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஒரு சின்ன கிண்ணத்துல நெய் எடுத்து புறாவுக்கு கொடுத்தது. அத வாங்கிட்ட புறா ரொம்ப சந்தோஷமா பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. ராணி, இந்த கிண்ணத்துல இருக்கிறது ஒரிஜினல் நெய். எனக்கு இத சோனா குருவி கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த நெய்ய வச்சு நெய் சோறு செஞ்சு வை. நம்ம 3 பேரும் வயிறு நிறைய சாப்பிடலாம். கண்டிப்பா செஞ்சு வச்சிடுறேங்க. அப்புறம் நாம நெய் சோறு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த சமயத்துல புறா வீட்டுக்கு வந்த ரீட்டா கிளி இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு வந்துச்சு. புறா, நீங்க இந்த ஒரிஜினல் நெய் எந்த கடையில வாங்குனீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்றது. அப்பதானே நானும் நெய் சோறு செஞ்சு சாப்பிட முடியும். ரீட்டா, இந்த நெய்ய நாங்க எந்த கடையிலயும் வாங்கல. சோனா குருவி வச்சிருந்ததுல எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தது. என்னது, சோனா குருவி வீட்டுல நெய் இருக்கா? இதோ நான் இப்பவே போய் வாங்கிக்கிறேன். யார் கேட்டாலும் சோனா குருவி எதையுமே இல்லன்னு சொல்லாது. இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா, தயவு செய்து இல்லன்னு சொல்லாம எனக்கும் கொஞ்சம் நெய் கொடுத்துடு. ஒரிஜினல் நெய்யில கோதுமை அல்வா செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ரீட்டா, உனக்கு நெய் கண்டிப்பா கிடைக்கும், அதை நினைச்சு கவலையே படாத. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு ஒரு சின்ன கிண்ணத்துல நெய்ய ஊத்தி ரீட்டா கிளி கிட்ட கொடுத்தது. பிறகு அந்த நெய் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, சீக்கிரமா மைசூர் பாக் செய்ய ஆரம்பிங்க. நீங்க வர்றவங்களுக்கெல்லாம் நெய்ய வாரி வாரி கொடுக்கறத பார்த்தா கடைசியா மைசூர் பாக் செய்யவே நெய் இருக்காது போல இருக்கு. கொக்கு, நீ சொல்றதும் சரிதான். இதோ நான் இப்பவே மைசூர் பாக் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். நீ ஒரு நிமிஷம் வீட்லயே இருந்து இந்த பொருட்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்க. நான் கடைக்கு போய் முந்திரி பருப்பும் பாதாமும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு மல்லிகை கடைக்கு பறந்து போச்சு. சோனா குருவி மல்லிகை கடைக்கு போனப்ப அங்க ஏற்கனவே கோரிக்காக கடையில இருந்தது. பாபா புரா அண்ணா, 1/4 கிலோ முந்திரி பருப்பும் 1/4 கிலோ பாதாம் பருப்பும் தாங்க. என்ன சோனா, முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போற? என்னதான் செய்யற வீட்ல? எனக்கு கொஞ்சம் சொல்ல. அதுவா கோரி அக்கா, என் பையன் மைசூர் பாக்கு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தான். அதான் இன்னைக்கு அவனுக்கு செஞ்சு கொடுக்க போறேன். அப்படியா சோனா, நான் காலுக்கு கொஞ்சம் கிச்சடி செஞ்சு கொடுக்க போறேன். பிறகு கோரிக்காகவும் சோனா குருவியும் தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க. காலுஜி, நான் இப்பதான் சோனா குருவிய பாபாபுராவோட மளிகை கடையில பார்த்தேன். மைசூர் பாக்கு செய்ய முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வாங்கிட்டு போகுது. எனக்கு என்னவோ நீங்க ராத்திரி போய் அந்த நெய் பாட்டில திருடுறதுக்குள்ள இருக்கிற நெய்யெல்லாம் அது ஸ்வீட் செஞ்சே காலி பண்ணிடும் போல இருக்கு. கோரி, இருட்டினத்துக்கு அப்புறம் தானே போய் திருட முடியும். இப்ப இந்த பகல்ல போய் என்ன பண்றது? சோனா குருவி இப்ப மைசூர் பாக் தயார் பண்ணி முடிச்சிருச்சு.
பிறகு தான் செஞ்ச மைசூர் பாக்குல ஒன்னு எடுத்து குக்குவுக்கு சாப்பிட கொடுத்தது. குக்கு, சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லுங்க, அம்மா செஞ்ச மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு. பிறகு குக்கு அந்த மைசூர் பாக்க சாப்பிட்டு பார்த்தது. அம்மா, மைசூர் பாக் பாட்டி செய்யறதை விட சூப்பரா இருக்கு. பிறகு ஒரு மைசூர் பாக்கு எடுத்து சோனா குருவியும் சாப்பிட்டு பார்த்தது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. கோரியும் காலும் தன்னோட வீட்டுல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, ராத்திரி ஆக போகுது, வாங்க நாம 2 பேரும் சோனா குருவியோட வீட்டுக்கு போவோம். கோரி, நீயுமா என் கூட சோனா குருவி வீட்டுக்கு வர? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நெய் பாட்டில் நினைச்சு விளக்கெண்ணெய் பாட்டில கூட நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்க. அதனால நானும் உங்க கூட வர்றதா முடிவு பண்ணிட்டேன். பிறகு ராத்திரி ஆச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் நெய் டப்பாவை எடுக்கிறதுக்காக சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. காலுஜி, நான் எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன், எந்த ரூம்லயும் நெய் பாட்டில் இல்ல. கோரி, ஒருவேளை சோனா குருவி எல்லா நெய்யையும் சாப்பிட்டு காலி பண்ணி இருக்குமோ? காலுஜி, நீங்க இங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு சோனா குருவியும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுச்சு. காலன்னா, கோரி அக்கா, நீங்க 2 பேரும் நெய் டப்பாவை எடுக்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் நீங்க வரதுக்கு முன்னாடியே நெய் டப்பாவை நான் பூரா காலி பண்ணிட்டேன். சோனா, எனக்கு உங்க வீட்டுல வந்து திருடணுங்கிற எண்ணமே கிடையாது. கோரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நானே இங்க வந்தேன். என்னது, என் பேச்ச கேட்டு இங்க வந்தீங்களா? சோனா, நெய் டப்பா உங்க வீட்டுல இருக்கிறதே எனக்கு தெரியாது. காலுஜி சொல்லிதான் உங்க வீட்டுல நெய் டப்பா இருக்கிறது எனக்கு தெரியும். கோரி, நானாவா வந்து உங்ககிட்ட சோனா குருவி வீட்டுல நெய் டப்பா இருக்குன்னு சொன்னேன்? நீ சோனா குருவி வர வர குண்டாயிக்கிட்டு இருக்கு, ஷைனிங் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுனால தானே சொன்னேன். காலன்னா, கோரி அக்கா, தயவு செய்து நீங்க 2 பேரும் சண்டை போறத முதல்ல நிறுத்துங்க. நான் இப்ப உங்க 2 பேருக்கும் அந்த நெய்ல செஞ்ச மைசூர் பாக்க எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன சோனா குருவி ஒரு தட்டுல மைசூர் பாக்கு வச்சு எடுத்துட்டு வந்தது. இந்தாங்க, இந்த மைசூர் பாக்கு எல்லாம் உங்களுக்கு தான். இத வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சு பொறுமையா சாப்பிடுங்க. சோனா குருவி இப்படி மைசூர் பாக்கு கொண்டு வந்து கொடுத்ததும் கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் வெக்கம் ஆயிடுச்சு. கோரியால வாயை திறந்து எதுவுமே சொல்ல முடியல. பாத்தியா கோரி, சோனா தங்கச்சி எவ்வளவு நல்ல குருவின்னு. நாம அது வீட்டுக்கு நெய் டப்பாவை திருட வந்தோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது செஞ்ச மைசூர் பாக்க நமக்கு வந்து கொடுக்குது பாரு. சோனா, என்ன மன்னிச்சிடு. எனக்கு நெய் சாப்பிடணும் போல ரொம்பவும் ஆசையா இருந்தது. அந்த ஆசையில தான் நான் வெக்கத்தெல்லாம் மறந்துட்டு இங்க திருட வந்துட்டேன். பிறகு சோனா குருவி அவங்க 2 பேரையும் மன்னிச்சு அந்த மைசூர் பாக்க அவங்க கிட்டயே கொடுத்து அனுப்புச்சு. பிறகு இந்த மைசூர் பாக்க எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. இந்த கோரியக்காவை என்னதான் செஞ்சாலும் மாத்தவே முடியாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. என்ன செய்யறது, பழகியாச்சு, நாம தான் விட்டு கொடுத்து போயாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு தன்னோட கூட்டுல வந்து படுத்து நிம்மதியா தூங்குச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நகரத்துல இருந்து ரொம்பவும் தூரத்துல ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுல அப்ப கோடைக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த காட்டுல இருந்த 2 மாமரத்துலயும் மாம்பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சது. இந்த மாமரங்கள்ல ஒண்ணு கொஞ்சம் சின்னதாவும் இன்னொன்னு நல்ல பெரிய மாமரமாவும் இருந்தது. சின்ன மாமரம் ரொம்பவும் இறக்க குணம் உள்ளது. யாரு பசின்னு வந்தாலும் உடனே தான் மரத்துல உள்ள மாம்பழங்களை சாப்பிட அனுமதிக்கும். அது மட்டும் இல்லாம தன்னோட மரத்து மேல பறவைகள் கூடு கட்டவும் அனுமதிச்சிருந்தது. அதனால அந்த மாமரத்து மேல நிறைய பறவைகள் கூடு கட்டி ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா பக்கத்துல இருந்த பெரிய மாமரமும் ரொம்பவும் கர்வம் பிடிச்ச மாமரம். பக்கத்துல இருந்த சின்ன மரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கிறதாலையும் மாம்பழங்கள் தன்னோட கிளைகள்ல நிறைய காய்க்கிறதாலையும் பெரிய மாமரத்துக்கு தலைகுணம் அதிகமா இருந்தது. அதனால தன்னோட கிளைகள் மேல பறவைகள் வந்து உட்கார்றதும், தன்னோட மாம்பழங்களை அவங்க சாப்பிட்றதும், தன்னோட கிளைகள்ல அவங்க கூடு கட்டி வாடுறதும் அந்த மாமரத்துக்கு பிடிக்காத ஒண்ணு. அந்த காட்டுல இருந்த சின்ன மாமரத்து மேல காலுக்காகத்தோட குடும்பமும் சோனா குருவியோட குடும்பமும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சோனா, நம்ம இந்த காட்டுக்கு வந்த உடனே இந்த மாமரத்து மேல கூடு கட்டினது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போகுதுன்னா அதுக்கு இந்த மரம் ஒரு முக்கிய காரணம். ஆமா கோரியக்கா, நீங்க சொல்றது அப்படியே உண்மை. இந்த மரத்துக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு. இந்த காட்டுக்கு வந்த புதுசுல எங்க கூடு கட்டுறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்த நம்மள இந்த மரம் தான் கூப்பிட்டு தான் மேல கூடு கட்டிக்க சொல்லுச்சு.
அந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. அதோ எதிரில் இருக்குது பாரு ஒரு மரம், அதுக்கு பேரும் மாமரம் தான். ஆனா அந்த மரத்துக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. பறவைகளை கண்டா அந்த மரத்துக்கு எப்படிதான் இருக்குமோ தெரியல. பறவைகளை தான் மேல உட்கார விடுறதோ இல்ல, பழங்களை சாப்பிட கொடுக்கறதோ இல்ல, வீடு கட்டவோ அனுமதிக்கிறது இல்ல. இப்படி வாழறதுல அந்த மரத்துக்கு என்னதான் சந்தோஷமோ எனக்கு அதுவும் புரியல. கோரி அக்கா, நாம எந்த உயிரா பிறத்தாலும் மற்ற உயிர்களுக்கு உதவி செஞ்சுதான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. இந்த பெரிய மரம் மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாம வாழறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா பறந்து போன புல்புல் பறவை பெரிய மாமரத்துல உள்ள மாம்பழங்களை பார்த்துட்டு அந்த மரத்து மேல போய் உக்காந்தது. இப்படி உட்கார்ந்த புல்புல் பறவை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்துல இருந்த ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டது. இத பார்த்த அந்த பெரிய மாமரத்துக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. அவ்வளவுதான், உடனே வேகமா குதிக்க ஆரம்பிச்சது. மரம் இப்படி குதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு அது மேலேயே உட்காந்துருந்த புல்புல் பறவை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மரத்து மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா, என்னோட இடுப்பு எலும்பே உடைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த மரத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஏன் இப்படி குதிக்குது? பிறகு புல்புல் பறவை தட்டு தடுமாறி எழுந்திருச்சு உட்காந்தது. ஏய் மரமே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு என்னை கீழே தள்ளி விட்ட? இங்க பாரு பறவையே, நீ வேற காட்டுல உள்ள பறவைன்னு நினைக்கிற. ஏன்னா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். அதனால என் மேல வந்து உட்காரவே மாட்டாங்க, என் பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணவும் மாட்டாங்க. ஏன், மரங்கள் இருக்கிறதே மற்ற உயிர்களுக்கு நிழலையும் பசிக்கு சாப்பிட பழங்களையும் கொடுக்க தானே. நீ மட்டும் எப்படி அதுக்கு நேர்மாறா இருக்க? ஆமா, நான் அப்படிதான் இருப்பேன். என்னோட மரத்துக்கு அழகே அதுல பழங்கள் காய்ச்சி தொங்கறது தான். அந்த பழங்களை நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா என்னோட அழகு சுத்தமா போயிடும். அதனாலதான் நான் எந்த பறவையையும் என்னோட பழங்களை சாப்பிட அனுமதிக்கிறது இல்ல. இப்ப புரிஞ்சுதா உனக்கு நான் ஏன் என்னோட பழங்களை யாரையும் சாப்பிட அனுமதிக்கிறது இல்லைன்னு? போய் இங்க இருந்து. அந்த பெரிய மாமரம் இப்படி கோபமா சொன்ன உடனே புல்புல் பறவை அங்கிருந்து கிளம்பி போன சமயம் சின்ன மாமரம் புல்புல் பறவை அன்பா தங்கிட்ட கூப்பிடுச்சு. பறவையே, பசியோட எங்கேயும் பறந்து போகாத, என்கிட்ட வா. என் கிளைகள்லயும் பழங்கள் இருக்கு. உன் பசி தீர என் பழங்களை சாப்பிடு. உன்னோட பழங்களை என்ன சாப்பிட அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இப்படி சொன்ன புல்புல் பறவை பிறகு சின்ன மாமரத்துல இருந்த மாம்பழங்களை பசி தீர சாப்பிட்டது. மாமரமே, நீ சின்ன மரமா இருந்தாலும் உன்னுடைய மனசு ரொம்ப பெருசு. உன்னோட உதவியால இப்ப என்னோட வயிறும் மனசும் நிறைஞ்சிருக்கு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படி சொன்ன புல்புல் பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போச்சு. சின்ன மாமரமும் பெரிய மாமரம் நடந்துக்கிற விதம் தப்புன்னு அதுக்கு எவ்வளவு தடவை எடுத்து சொல்லியிருக்கு. ஆனா பெரிய மாமரம் சின்ன மாமரம் சொல்றத காதுல வாங்குறதே இல்ல. சகோதரா, நீ செய்யறது ரொம்ப தப்பு. பசிக்கு பழங்களை சாப்பிட வர பறவைகள் கிட்ட ஏன் இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிற? இயற்கை மரங்களை உண்டாக்குன காரணமே பறவைகளுக்கு இருக்க இடம், சாப்பிட உணவு கொடுக்கறதுக்கு தான். நீ அதுக்கு நேர்மாறா நடந்துகிட்டன்னா ஆபத்து உனக்கு தான். இங்க பாரு, நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீ எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த மாதிரி நடந்துக்கிறதால தான் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கேன். உன்ன மாதிரி மரங்கள் என்னோட அழகை கண்டு பொறாமப்பட்டு பேசுற வார்த்தைகளை எல்லாம் நான் கண்டுக்கிறதே கிடையாது. பெரிய மாமரம் இப்படி கோபமா பேசின உடனே சின்ன மாமரம் எதுவுமே பேசாம மௌனமா இருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் சின்ன சின்ன பறவை குழந்தைங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூடி விளையாட ஆரம்பிச்சாங்க. குக்கு, இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஓடி பிடிச்சு விளையாடலாம். அப்படி ஓடி பிடிச்சு விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. ஓடி பிடிச்சு விளையாட்டுக்கு நான் வரல. ஒரு நாள் ஓடி பிடிச்சு விளையாட்டு விளையாடுறப்ப கீழே விழுந்து என்னோட கால்ல அடிபட்டுடுச்சு. அதுல இருந்து எங்க அம்மா அந்த விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப இப்ப என்ன பண்றது? சரி, அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். ஓகேப்பா, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஹைட் அண்ட் சீக் விளையாட நானும் வரேன். பிறகு பறவை குழந்தைகள் எல்லாரும் ஹைட் அண்ட் சீக் விளையாட ஆரம்பிச்சாங்க. ராஜி, நான் கண்ணை மூடிக்கிறேன், நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குங்க.
குக்கு இப்படி சொல்ல மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒழிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இப்படி போன குழந்தைகள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. மிட்டுக்கு மட்டும் மறைஞ்சுக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. அந்த சமயத்துல மிட்டு அந்த பெரிய மாமரத்தை பார்த்துருச்சு. ஐயா, இந்த மரம் பெருசா இருக்கு. இதுல ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி நினைச்ச மிட்டு அந்த மாமரத்து கிளைகளுக்குள்ள போய் தன்னோட உடம்ப மறைச்சுக்கிட்டு குக்கு என்ன பண்றான்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. தன்னோட மரத்து கிளைகளுக்குள்ள ஏதோ ஒரு பறவை வந்து உட்கார்ந்துருக்கிறத உணர்ந்த பெரிய மரத்துக்கு கோபம் வந்துருச்சு. இந்த சின்ன பறவைக்கு எவ்வளவு துணிச்சல்! பெரிய பறவைகளே என்னோட கிளைகள்ல வந்து உட்கார பயப்படும் போது இந்த சின்ன பறவை எப்படி என்னோட கிளைகள்ல தைரியமா வந்து உட்கார்ந்தது? இப்படி சொன்ன அந்த பெரிய மாமரம் கோபத்துல இப்ப வேகமா குதிக்க ஆரம்பிச்சது. அந்த மாமரம் இப்படி வேகமா குதிக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மிட்டு மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. இப்படி கீழே விழுந்த மிட்டுவோட கால்கள்ல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அந்த வலியை தாங்க முடியாத மிட்டு வேகமா அழ ஆரம்பிச்சது. அம்மா, அம்மா, கால் வலிக்குது. யாராவது வாங்க, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. என்னோட கால்ல இருந்து ரத்தம் வருது. மிட்டுவோட இந்த சத்தத்தை கேட்ட எல்லா சின்ன குழந்தைங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மிட்டு, உனக்கு என்னாச்சு? உன்னோட ரெக்கையில எப்படி அடிபட்டது? இங்க பாருங்க குழந்தைகளே, எதுக்காகவும் யாரும் என் பக்கத்துல வரக்கூடாது. வந்தா உங்க எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். மிட்டு, இரு, நான் போய் உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வரேன். இல்ல குக்கு, எங்க அம்மா பக்கத்து காடு வரைக்கும் போயிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் தான் வருவாங்க. அதுக்குள்ள இந்த விஷயத்த கேள்விப்பட்ட சோனா குருவி அந்த இடத்துக்கு வந்துருச்சு. கர்வம் பிடிச்ச மரமே, வர வர உன்னோட தலகுணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? இங்க பாரு குருவியே, நான் அப்படிதான் நடந்துப்பேன். எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி வை, என் பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னு. யாராலையும் எந்த பறவையாலையும் என்னோட அழகு கெட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். மனசாட்சியே இல்லாத மாமரமே, உன்னோட தலகணமும் கர்வமும் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே அழிக்க போது பார். அப்ப நீ எப்படிதான் கத்தனாலும் கதறினாலும் யாரும் உன்னோட உதவிக்கு வர மாட்டாங்க. இப்படி அந்த பெரிய மாமரத்தை பார்த்து கோபமா சொன்ன சோனா குருவி பிறகு அடிப்பட்ட மிட்டுவை தூக்கிட்டு பறந்து டாக்டர் கிட்ட பறந்து போச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து எந்த பறவையும் அந்த பெரிய மரத்து பக்கம் போறதே இல்லை. எல்லா பறவைகளும் நிழலுக்காகவும் தங்களுடைய பசியை தீக்கிறதுக்காகவும் சின்ன மாமரத்து பக்கமே வந்தாங்க. பறவைகளே, இனிமே யாரும் எதுக்காகவும் அந்த பெரிய மரத்து பக்கம் போகாதீங்க. உங்களுக்கு நிழல் வேணும்னா என்னோட மரத்துக்கடியில வந்து உட்காருங்க. பசிச்சா என்னோட பழங்களை சாப்பிடுங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் மரம் வெட்டுற தொழிலாளர்கள் 3 பேர் அந்த காட்டுக்குள்ள நல்ல மரத்தை தேடி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி வந்த அந்த 3 பேரும் சின்ன மாமரத்தை பார்த்துட்டாங்க. நண்பர்களா, இந்த மாமரம் சின்னதா இருந்தாலும் நல்ல மரமாயிருக்கு. இதோட பலகைகளும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நாம இந்த மரத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம். இப்படி பேசிக்கிட்டே இவங்க பிறகு அந்த சின்ன மாமரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்தா அந்த சின்ன மாமரமும் அந்த மரத்து மேல கூடு கட்டி வாழ்ந்த பறவைங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னாங்க. அந்த சமயத்துல அந்த தொழிலாளர்கள்ல ஒருத்தர் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தாரு. நண்பர்களே, இந்த மரத்தை வெட்டுறதை நிறுத்துங்க. இந்த மரத்தை நாம வெட்டக்கூடாது. ஏன் அப்படி சொல்ற? இந்த மரம் நல்லாதானே இருக்கு. நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் இந்த மரத்து மேல நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்றாங்க. நாம இப்ப இந்த மரத்தை வெட்டுனா அவங்களோட குடும்பங்களை அழிச்ச பாவம் நம்மள வந்து சேரும். அதனால இந்த மரத்தை வெட்டாம விட்டுட்டு வாங்க. நாம வேற மரத்தை தேடி வெட்டி எடுத்துக்கிட்டு போவோம். பிறகு அந்த 3 தொழிலாளர்களும் வேற மரத்தை தேடி கொஞ்ச தூரம் தான் நடந்து போனாங்க. அதுக்குள்ள அந்த பெரிய மாமரத்தை பார்த்துட்டாங்க. இந்த மரம் நல்ல பெரிய மரமாயிருக்கு. இந்த மரத்துல எந்த பறவைகளும் கூடு கட்டவும் இல்ல. அதாவது இந்த மரத்தை நம்பி எந்த பறவைகளும் இல்ல. அதனால நாம இந்த மரத்தையே வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம். மரம் வெட்டுற தொழிலாளர்கள் இப்படி பேசினதை கேட்ட அந்த பெரிய மரத்துக்கு இப்போ பயம் வந்துருச்சு. உடனே வேகமா இப்படி கத்த ஆரம்பிச்சது. பறவைகளே, இங்க வாங்க. யாராவது வந்து என் மேல உக்காருங்க. சீக்கிரமா கூடு கட்ட ஆரம்பிங்க. நீங்க அப்படி செய்யலனா இந்த மனிதர்கள் என்ன வெட்டிடுவாங்க போல இருக்கு.
அங்க பாருங்க, அந்த கர்வம் பிடிச்ச மரத்துக்கு இப்ப சரியான தண்டனை கிடைக்க போகுது. என்னோட குழந்தைய இறக்கமே இல்லாம மேல இருந்து கீழே தள்ளி விட்ட மரம் தானே அது. அதுக்கு இந்த தண்டனை தேவைதான். பறவைகளே, அப்படி சொல்லாதீங்க. அந்த மரம் தான் செஞ்ச தவற உணர்ந்து இப்ப பயத்துல கத்திக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம அதுக்கு போய் உதவி செய்வோம். சோனா, நீ சொல்றது ரொம்பவும் தப்பு. அந்த மரம் உண்மையிலேயே மனசு திருந்தல. எங்க இந்த மரம் வெட்டுறவங்க நம்மள வெட்டிடுவாங்களோன்ற பயத்துல தான் இப்படி கத்துது. அதோட சத்தத்தை யாரும் காதுல வாங்காதீங்க. அவங்க வேலைய பாருங்க. பறவைகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மரம் வெட்டுற தொழிலாளர்கள் அந்த மரத்தை முழுசா வெட்டி பலகைகளா அறுத்து தங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க.